மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடன் பணியாற்றிய அனுபவம் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் வே நாராயணசாமியிடம் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய 2 அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்த புதுச்சேரியோட முன்னாள் முதல்வராக இருந்த வி நாராயணசாமி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருந்த போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். வணக்கம் சார். அவருடைய பணியாற்றிய அனுபவம் எப்படி இருக்கு? டாக்டர் மன்மோகன் சிங் பொறுத்த வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர் விளம்பரத்தை விரும்பாதவர், யாரையும் தவறாக பேசாதவர், எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு முடிவு எடுக்கிற இந்த 3 குணம் டாக்டர் மன்மோகன் சிங் உண்டு. நான் அனுபவத்தில் குறைச்சிருந்தால் கூட எங்களுக்கெல்லாம் உரிய இடத்தை கொடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எங்களுக்கு நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்தவர், எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இந்த நாட்டில் மிகப்பெரிய திட்டங்களாக இருக்கின்ற கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற கட்டாய கல்வி திட்டம், கட்டாய தகவல் அறிவு சட்டம், மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்கின்ற திட்டம், இவையெல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அவர் கொண்டு வந்த திட்டத்தை இன்று எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இது ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக செல்லுகின்ற திட்டங்கள். இந்த குறிப்பாக ரைட் டு ஃபுட், அதாவது அனைவருக்கும் உணவு, அந்த திட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு உணவுப் பொருட்களை நேரடியாக மக்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தது. இப்படி அவருடைய சாதனையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா நாட்டு தலைவர்களும் மதிக்கின்ற அளவில் வெளியுறவு கொள்கை அமைத்து இந்தியா ஒரு வல்லரசாக ஆக வேண்டும், பொருளாதாரத்தை வளர வேண்டும். ஒரு பொருளாதார வளர்ச்சி டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் 10.3%. இந்த வளர்ச்சியை கொண்டு டாக்டர் மன்மோகன் சிங். அதனால தான் மக்கள் இன்றும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அவருடைய பீரியடில் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இரண்டும் உங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கு. எவ்வாறு அவர் அதை ஹேண்டில் பண்ணார்? டாக்டர் மன்மோகன் சிங் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய நிதானத்தை இழக்காதவர். யார் அவர்களை விமர்சனம் செய்தாலும் அந்த விமர்சனத்தை பொறுத்தவரை சிந்திப்பார். ஆனால் அதனால் அவர் புண்பட்ட மாதிரி இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை அவர். அவர் எடுத்த முடிவுகள் ஒரு முடிவு எடுத்தால் அதில் தீர்க்கமாக இருப்பார், அந்த முடிவை மாற்ற மாட்டார், அதில் உறுதியாக இருப்பார். பல விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் அவர் அந்த உறுதியாக எடுத்த முடிவுகள் அவருக்கு வெற்றியை தந்திருக்கிறது. அதிலிருந்து தான் அவருடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய தனக்காக ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் தொடர்பாக நம்முடைய நாராயணசாமி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை நாம் பார்க்க முடிந்தது. ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், டெல்லி.